வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரா அலகாபாத் உயர்நீதிமன்றம் மற்றும் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் குடுத்திருக்கிற அந்த தீர்ப்ப பத்தி குஷ்பு சொல்லியிருக்கிற அந்த விஷயம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சைய ஏற்படுத்தியிருக்கு. ஆர்த்தி ரவியோட ஃபேமிலிக்கு நெருங்கிய நண்பர்களா இருக்கிற குஷ்பு, ராதிகா மேம் எல்லாருமே ஆர்த்தி ரவி, ஜெயம் ரவியோட அந்த டிவோர்ஸ் விஷயத்துக்கு எதிரா குரல் குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம குஷ்பு மேமும் சரி, ராதிகா சரத்குமாரும் சரி, ஆர்த்தி ரவிக்கு ஆதரவா ஜெயம் ரவிய எதிர்த்தும் பேசியிருந்தாங்க. அந்த வகையில இப்போ வந்து அந்த 2 உயர்நீதிமன்றங்களும் குடுத்திருக்கிற அந்த தீர்ப்பு இணையதளத்தில மிகவும் வைரலா போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு அப்புறமேலு இன்னொரு பெண் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ஒண்ணும் பெரிய தவறு இல்ல அப்படிங்கிற மாரியும், மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் பெண்கள் கல்யாணம் ஆனாலும் கட்டாயப்படுத்தி அந்த உறவுல ஆண்கள் இருக்கலாம். அது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. அது ஒண்ணும் கேஸ் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதிரா தான் நடிகையும், அரசியல்வாதியுமான குஷ்பு வந்து சர்ச்சைக்குரிய ஒரு பதிவ குடுத்துருக்காங்க. அத தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்த்தி ரவியும், ஜெயம் ரவியும் ரீசென்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவோர்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு ஆர்த்தி ரவியோட தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு என்ன எதுக்காக டிவோர்ஸ் பண்றாரு அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவரு டிவோர்ஸ் பண்றாரு அப்படிங்கிற விஷயமே தெரியும். அந்த அளவுக்கு என்னுடைய கணவர் மேல நான் முழு நம்பிக்கையும் வச்சிருந்தேன். ஆனா, இன்னொரு பெண் கூட என்னைக்கு ஒரு திருமண விழாவுக்கு நாங்க திருமண உறவுல இருக்கும்போதே சேர்ந்து போனாரோ, அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா, திரும்பவும் ஜெயம் ரவி என்கிட்ட வந்தாலும் நான் அவர ஏத்துக்கணும் அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்தேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய குழந்தைங்க. ஏன்னா, அவங்க ஆண் குழந்தைங்களா இருந்தா கூட, அப்பா இல்லாம அவங்க சொசைட்டில நிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி நான் நெனச்சேன். ஆனா, இப்போ அது எல்லாமே மாறிடுச்சு. என்னைக்கு என்ன விட இன்னொரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படிங்கிற நெனப்பு அவருக்கு வந்ததோ, அதுக்கு மேல அந்த உறவுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு Instagram இன்ஃப்ளூயன்சர் சொன்ன விஷயத்துக்கு ஆர்த்தி ரவி லைக் பண்ண போயி, அந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சைய ஏற்படுத்தியது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட திருமண உறவுல இருக்கிற ஆண் வந்து இன்னொரு பெண் கூட உறவுல இருக்காங்கன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து அந்த ஆண் மீது காதல் கிடையாது. மாறா அந்த பெண் வந்து தனக்கு முக்கியத்துவம் குடுக்கறது அந்த ஆண் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது வேற ஒரு பெண்ண ஏமாத்திட்டு கூட தனக்கு அந்த ஆண் முக்கியத்துவம் குடுக்கறத அந்த பெண் ரசிக்கிற விதத்துல தான் அந்த அந்த உறவ அந்த பெண் விரும்புறாளே தவிர, அதுல வேற எந்த காதலோ, இல்ல எந்த விதமான உண்மையோ, நேர்மையோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த Instagram இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு ஆர்த்தி ரவி லைக் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சீட் பண்ணுன ஆண்கள அ கணவனா அடையறது ஒண்ணும் பெருமை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பெண்ண சீட் பண்ணுனவன் உன்ன சீட் பண்ண ரொம்ப நாள் ஆயிடாது. அப்படிங்கிற மாதிரி ரீசென்ட்டா தவேக தலைவர் விஜய் மற்றும் சங்கீதாவோட டிவோர்ஸ் சர்ச்சையில ஆர்த்தி ரவி ரீசென்ட்டா தன்னுடைய பதிவ குடுத்திருந்தாங்க. அந்த வகையில இப்போ குஷ்பு வந்து இந்த தீர்ப்புக்கு எதிரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களோட தரத்த நாளுக்கு நாள் முன்னேத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட தான் இன்னைக்கு அரசாங்கம் முழு வீச்சோட செயல்பட்டுக்கிட்டு வருது. அந்த வகையில நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த தீர்ப்ப நீங்க கொஞ்சம் குடுக்கறதுக்கு முன்னாடி பெண்கள் மேல கொஞ்சம் கருணையும், இரக்கமும் கொஞ்சம் காட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா, பெண்கள ரொம்பவும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குது இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெரியுது. ஏன்னா, தன் கூட திருமண உறவுல இருக்கிற ஆண் வந்து இன்னொரு பெண்ணு கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, அது அந்த உறவுக்கு இழைக்கிற தீங்கு மட்டும் கிடையாது. ஒழுக்கக்கேடான செயல் அப்படிங்கிறது நீங்க சொல்லாம சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம இத சரி அப்படின்னு சொல்லி நீங்க சொசைட்டிக்கு தப்பான வழிகாட்டுதலையும் தரவிருக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியையும் குஷ்பு வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி குஷ்புவும் சரி, ராதிகா சரத்குமாரும் சரி, ஜெயம் ரவிய நெறைய கொஸ்டின்ஸ் கேள்விப்பட்டு சொல்லிட்டு வந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா சரத்குமார் கூட ரீசென்ட்டா ஒரு ஆண் வந்து தன்ன சீட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுனால நம்ம உடைஞ்சு உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது. நீ வந்து அதுக்கப்புறமேலு அந்த பொய்யான உறவுலருந்து வெளியில வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா, உனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, உன்ன பெத்தவங்க இருக்காங்க, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த சர்க்கிள் எல்லாம் நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எதிர்பார்ப்பாங்கல்ல. அப்படிங்கிற பட்சத்தில அந்த பொய்யான உறவ நீ ஏன் கட்டி
கட்டிக்கிட்டு அழற அப்படிங்கிற மாதிரி ராதிகா சரத்குமார் ரொம்ப கோவமா பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா ஆர்த்தி ரவியும், ராதிகா சரத்குமாரும் ஒரு பொதுவெளியில கட்டிக்கிட்டு அவங்க அழுதத பார்த்து எல்லாருக்குமே எமோஷனல் ஆச்சு. ராதிகா சரத்குமார் வந்து ஆர்த்தி ரவிய தேத்த ட்ரை பண்ணுனாங்க. பட் ஆனா ரொம்ப எமோஷனலான ஆர்த்தி ரவி உள்ள போயிட்டாங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துது. அதுக்கு மட்டும் கிடையாது. ரீசென்ட்டா குஷ்பு மேம் சொன்ன விஷயங்களுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவாவுல ஒரு புதிய சொத்து வாங்கும்போது ஜெயம் ரவி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மொத்த டீட்டெயில்ஸையும் ஹைட் பண்ணி, அதாவது தான் அன்மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு புதிய சொத்த வந்து வாங்க ட்ரை பண்ணியிருக்காரு. இதுதான் இப்போ பெரிய சர்ச்சையா இணையதளத்துல ஏற்படுத்திட்டு வந்தது. திருமணமானதே டிவோர்ஸ் கூட இன்னும் ஆகல. ஆனா திருமணமானத மறைச்சு ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்றது நல்லாவே தெரியுது. இதுல இருந்தே நீங்க எவ்வளவு ஒரு தவறான மனிதர், அது மட்டும் இல்லாம நேர்மையற்ற, ஒழுக்கம் இல்லாத மனிதர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி ரவி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே சுட்டிக்காட்டி தான் குஷ்பு வந்து பேசியிருந்தாங்க. அவங்க பேசினதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஏமாத்துறான் அப்படின்னா, ரொம்ப நாள் அவன் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்துற முடியாது. கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல அந்த ஆண் வந்து அந்த தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த நாள் வந்து ரொம்ப தூரத்துல இருக்காது. ஏன்னா, பெண்களோட கண்ணீருக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவிய அவங்க சுட்டிக்காட்டி பேசியிருந்தாங்க. அதுக்கு அதுக்கு முன்னாடியே ஜெயம் ரவி ராதிகா சரத்குமார் சொன்ன விஷயத்துக்கே ஒரு ட்வீட் குடுத்திருந்தாரு. நான் ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால, நான் பண்ணுனது தப்பு, மத்தவங்க பண்ணுனது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடாது. ஏன்னா, நான் நெறைய பட்டுட்டேன், நெறைய கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேலயா என்னுடைய லைஃப நான் ஒழுங்கா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஒரு கஷ்டமான லைஃப்ல இருந்து நானா என்ன விடுவிச்சுக்கிட்டேன். நான் அதில பட்ட கஷ்டங்கள யாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும், நான் போய் அவங்க முன்னாடி அழணும் அப்படிங்கிற தேவை எனக்கு கிடையாது. என்னுடைய லைஃப எனக்கு பார்த்துக்க தெரியும். நான் அமைதியா இருக்கிற ஒரே காரணத்துக்காக என்ன சீண்டி பார்க்காதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி ரீசென்ட்டா ரொம்ப கோவமா ஒரு பதிவ குடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரும் கெனிஷாவும் கோவால செட்டில் ஆக போறதுக்காக தான் அந்த ப்ராப்பர்ட்டீஸ ரொம்ப அவசர அவசரமா ஜெயம் ரவி வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாரி விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல இப்போ பரவிட்டு இருக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. சிடபிள்யூசி சீசன் 7ஓட ப்ரொமோ வந்து இப்போ வந்து விஜய் டிவில ரிலீஸ் ஆகி பயங்கரமா போயிட்டுருக்கு. அதனுடைய முக்கிய நோக்கமா மொத்த டீமும் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா பழைய சீசன்ஸ்ல ஆன தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நியூ லான்ச்சா இந்த சீசன் 7 நாங்க கொண்டுட்டு வரோம். அதுக்கு முக்கியமான காரணமே வெங்கடேஷ் பட் சார் வந்து டாப் குக்கு, டூப் குக்குக்கு போனதும், அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா சீசன் 4, சீசன் 5ல குக் வித் கோமாளில ஏற்பட்ட சர்ச்சைய பத்தி வெங்கடேஷ் பட் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாகரிகமா அந்த சீசன கொண்டுட்டு போனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதனால தான் மொத்த இதையே மாத்திட்டு புதுசா சீசன லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நியூவா ஒரு ஜட்ஜும் ஆட் ஆன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது அதில ஒரு முக்கியமான விஷயம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு குக் வித் கோமாளி பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள குடுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சீசன் 7 உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுங்க.